ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து கொரோனா டைம். அப்போ வந்து மேக்ஸிமமா எல்லாருமே வந்து வேலை இல்லாம இருந்தாங்க இல்லையா? எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு கம்பெனிலேருந்து ஏஆர் காலர் ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை வந்து கிடைச்சிச்சு. ஸோ அங்கே வந்து ஃப்ளூவன்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னால் ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியல, ஃப்ளூவன்சி நல்லா இல்லை. ஸோ அந்த ஹெச்ஆர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே ரைட்டு ஃப்ளூவன்சி ஓகே, பட் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் திரும்பி வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்ம ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம யார்ட்டையாவது பேசணும் இல்லையா? பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி, ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் சரி, நம்மளால இந்த இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் பெருசா நம்மளால வந்து வச்சுக்க முடியாது. என்னை சுற்றிலும் அந்த சரௌண்டிங்கும் பெருசா கிடையாது. ஸோ அதனால நான் வந்து ஒரு 5 எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணேன். 1 வீக் கழிச்சு போய் அந்த ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே பண்ணேன். ஓகே என்னால் வந்து முடிஞ்சு, பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு 1 வீக்ல கிடைச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பண்ண அந்த ஒரு 5 எக்ஸசைசஸ் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரியாத டெக்னிக்ஸ் கூட இதில் இருக்கு. வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் திஸ் இஸ் கேஜே. கண்டென்ட் போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1, ஷேடோயிங் டெக்னிக். ஷேடோயிங் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, எப்படி நம்மள வந்து ஒரு நிழல் ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறோம், இல்லை இங்கிலீஷ்ல யாரோ பேசுறாங்க, அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசும்போது நம்மளும் அப்படியே அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த ரிப்பீட் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைக் இப்போ நீங்க வந்து ஒரு மலை மேலே ஏறி நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்க வந்து டே அப்படிங்கிறீங்க அப்படின்னா திரும்பி உங்களுக்கு எக்கோ அடிக்கும் இல்லையா? அது வந்து இன்னொருத்தர் பின்னாடி உங்க பின்னாடியே பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ்ல நின்றுட்டு நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு எக்கோ அடிக்குமோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல வந்து எஸ் ஐ எம் டூயிங் வெல் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்களும் திரும்பி எஸ் ஐ எம் டூயிங் வெல்ங்கிற மாதிரி இந்த வீடியோல நீங்க பாக்குறத அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. படம் பாக்குறீங்க அப்படின்னா அதுல திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷேடோயிங் டெக்னிக் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க அவங்க சொல்றத கேட்டு உடனே நீங்க ரிப்பீட் பண்றீங்க இல்லையா? ஸோ அப்படி ரிப்பீட் பண்ணும்போது என்னன்னா, உங்களால ஓரளவு அவங்களோட ஒரு ஃப்ளூவன்சிக்கு உங்களோட ஃப்ளூவன்சியை மேட்ச் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் நம்ம இங்க பண்ணக்கூடாத ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க பண்ற மாடுலேஷனோ இல்லை அவங்க பேசுற ஒரு வே ஆஃப் ஸ்டைலையோ நம்ம காப்பி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்க பேசுறத நம்ம அப்படியே பேச போறோம் அவ்வளவுதானே தவிர, நம்ம அவங்களோட வே ஆஃப் ஸ்டைலோ இல்லை அவங்களோட மாடுலேஷன்ல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஓன் வே ஆஃப் ஸ்டைல்ல எஸ் ஐ லைக் டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னா, இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லுங்க, அது உங்க வே ஆஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நீங்க இப்படி பண்ணும்போது உங்களோட ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட லிசனிங் ஸ்கில்லுங்கிறதும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வே ஆஃப் ஸ்டைல்ல உங்களோட வே ஆஃப் மாடுலேஷன்ல இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கே ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாதா சொல்லுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2, புட் யுவர் மார்க்ஸ் ஃபார் யுவர் ஃப்ளூவன்சி. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் எடுங்க, ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்க, ஒரு புக் எடுங்க, அந்த புக்ல இருக்கிறத அப்படியே வாசிங்க. அப்படி இல்லைன்னா இதை மூடி வச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட ஓன் வேர்ட்ஸை போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுங்க, 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல நீங்க எதுல பெட்டரா பண்ணிருக்கீங்கன்றத உங்களுக்கு நீங்களே எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க. ஸோ இப்படி போடும்போது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா ஒரு 2-3 இடத்துல ஸ்ட்ரக் பண்ணியிருப்போம். 2வது இடத்துல ஓகே கொஞ்சம் சுமாரா பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. 3வது இடத்துல ஓகே பரவாயில்லையே நல்லா பேசுறோமேங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். 4வது டைம் நம்ம இதே விஷயத்த பண்ணும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாலியா இருக்கே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். 5வது பண்ணும்போது ஐம் ஸ்பீக்கிங் வெல், ஒய் ஐ நீட் டு வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தாட் வந்து கிரியேட் ஆயிடும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் சொல்றேன், 5 டைம்ஸ் ஒரு 6 டைம்ஸ் கிட்ட நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்பி திரும்பி நீங்க அதை கேட்கும் போது இதுல எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, இதுல எங்க நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதுல எங்க நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், இதுல எங்க உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் ஆர் ஃப்ளூவன்சியை பெட்டர் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்குமே நீங்க ஒரு மார்க் கொடுங்க, இல்லை எவாலுவேட் பண்ணுங்க. அதை நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஃப்ளூவன்சி இங்க இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எத்தனை டைம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். யூ ஜஸ்ட் நீட் டு டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யோர் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவைசேஷன். 3rd எக்ஸசைஸ், ரைட்டிங் இன் அ நோட். புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் எனக்கு அப்படியே அப்பட்டமா புரியுது. பட் எதுக்காக நான் உங்களை எழுத சொல்றேன் அப்படின்னா, ஃப்ளூவன்சி நமக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எழுதுறதுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கணும். ஓகேவா? எழுதுறதுக்கு பழக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத கூட ஒரு இங்கிலீஷ்லயே நம்மளால திங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு தமிழ் வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க எழுத நீங்க நினைக்கும் போதே எப்படின்னா தமிழ்ல நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீங்கள் வந்து ரொம்ப டஃபஸ்ட் வேர்ட்ஸு, டஃப்பான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா சிம்பிளான வேர்ட்ஸ் பற்றி பேசுங்க. ஒரு 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 ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மவுத் ஆர்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கே நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை ரைட் பண்ணுங்க, அதை நீங்கள் எவால்வேட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எப்படி நம்ம ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுலேயுமே இதை பற்றி நான் பேசியிருப்பேன். பட் இதில் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிங் மாதிரி பண்ணுங்க. டெய்லி நடக்கிற விஷயத்தை எழுத ஆரம்பிங்க. டெய்லி நடக்கிற விஷயத்த இங்கிலீஷில் எழுத ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எழுதலைன்னா நீங்கள் திங்க் பண்ணுறத எழுத ஆரம்பிப்பீங்க. இந்த திங்கிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில்லையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ரைட்டிங்காக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசுறதுக்கும் எப்படின்னா நம்ம திங்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளால சடனாக பேச முடியும். ஸோ அப்போது இந்த ஒரு திங்கிங் ப்ராசஸை நம்ம வந்து பெட்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்டா பொறுமையா ஒரு விஷயத்த பத்தி நம்ம எழுத கற்றுக்கணும். அதை எழுதும் போது மட்டும்தான் நம்மளால ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸுமே வந்து அந்த லாங்குவேஜில் நம்மளால மாற்றிக்கவும் முடியும். இது வந்து இங்கிலீஷுக்குன்னு மட்டும் கிடையாது, இது தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு சொல்லி நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த லாங்குவேஜில் உங்களோட புலமைங்கிறது அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது உங்களால் பேசவும் நல்லாவே முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தான் நான் நினைக்கிறேன். எக்ஸசைஸ் நம்பர் 4, ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக். நீங்கள் நினைக்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. ஓகே, ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டர் கிட்ட போய் தன்னோட ஸ்டோரியை கன்வே பண்ணுறாங்க. ஸோ அவங்க நரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த ஆக்டர் வந்து இந்த ஃப்ளூட் எடுக்கிறாரு, இப்படி ஓப்பன் பண்ணுறாரு, இப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளூட் வந்து வெளியே வருது. அந்த ஃப்ளூட் எடுத்து அவர் வாசிக்கிறாரு. தென் கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு மூச்சு வாங்குது. ஸோ அதனால இந்த மவுத் ஆர்கன் என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே எங்கே எடுத்தாரோ அந்த இடத்துல அப்படியே பாக்ஸை போட்டு மூடி வச்சிடறாரு. இப்படிங்கிறது தான் ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட ஒரு நரேட் பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து. ஓகேவா? ஸோ அவங்க சீன் பேப்பர்ஸ்லையும் இப்படி தான் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. லைக் வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு டிஸ்கிரைப் பண்ணாமல் யூ ஜஸ்ட் நீட் டு மேக் இட் ஆஸ் அ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் எழுதணும். ஒரு கதை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கதையில எப்படி அவங்க அந்த விஷயத்த நரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான் அப்படின்னா அது எப்படி அவங்க அழகா நரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஒரு நாள் நடந்தது, அந்த இன்சிடென்ட் எடுத்து நரேட் பண்ணி அதை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்த இங்கிலீஷில் ஒரு ஸ்டோரி மாதிரி கன்வே பண்ணி ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது ஏன் நம்ம ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு கதை மூலியமாக சொல்லும் போது மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும். அட் த சேம் டைம் நம்மளாலேயும் ஈஸியாக அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளால கோத்ரூ பண்ண முடியும். எனக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் என்னால் டக்குன்னு ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும். அது இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் சரி, தமிழ்லேயே இருந்தாலும் சரி. பொய்யான விஷயம் கிடையாது, என் லைஃப்பில் நடந்த விஷயமும் சேர்த்து நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் லைஃப்ல நடந்திருக்குன்னா அதையுமே என்னால் ஒரு ஸ்டோரியா ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லு. இந்த ஸ்கில்ல நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத மற்றவங்களை வந்து ஈஸியா உங்களால மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கில் மூலியமா. ஸோ இதை நம்ம இந்த ஃப்ளூவன்சிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளூவன்சியை கண்டிப்பா நம்மளால பெட்டர் பண்ண முடியும். நீங்க வேணா இதை ட்ரை 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 மந்த் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதே வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. நம்பர் 5, லிசன் அண்ட் ஸ்பீக். இதுக்கும் ஷேடோயிங்க்கும் சம்மந்தமே கிடையாது, இது ரெண்டுமே வேற வேற. ஓகேவா? ஸோ நீங்க ஷேடோயிங்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தர் வந்து இப்ப பேசிட்டு இருக்காருன்னா கூட கூட நீங்க பேசுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ இருக்குன்னா அதை நல்லா லிசன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்களே வந்து எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க வந்து பேச போறீங்க. இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட லிசனிங் ஸ்கில்லுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக் எடுத்து நீங்க படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி உங்களுக்கு வந்து புரியும். செகண்ட் டைம் நீங்க படிக்கும்போது அதுல இருக்கிற அர்த்தங்கள் வேற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ இதே தான் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னா அதை நீங்க நல்லா கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். திரும்பி நீங்க அந்த இதை லிசன் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியா கிரியேட் ஆகும். ஸோ இப்படி நீங்க இந்த லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறத நீங்க வளர்த்துக்கும் போது உங்களோட ஃப்ளூவன்சி ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்கிலீஷ்ல நமக்கு ஃப்ளூவன்சி இருக்கணும் அப்படின்னா நமக்கு லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம்.
ஒருத்தர் என்ன நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க இல்லை என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அதை நம்ம லிசன் பண்ணா மட்டும்தான் நம்மளால அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரா அந்த விஷயத்த கன்வே பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது எந்த லாங்குவேஜுக்குமே இந்த விஷயம் வந்து செட் ஆகும். ஸோ லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஃப்ளூவன்சிங் இதை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இது நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, இந்த 5 எக்ஸசைஸும் கம்பல்சரியாக நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஃப்ளூவன்சியை உங்களால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை நான் பிகினராக இருக்கேனாலும் சரி, இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கேனாலும் சரி, உங்களோட ஃப்ளூவன்சியை இங்கேருந்து இங்கே ரீச் பண்ண முடியும். இதை நான் டெஃபினட்டாக அடித்து பெட் கூட கட்டுவேன். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணணும், அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து தோணும், இதெல்லாம் பண்ணால் என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கள் டீச்சர் ஒன்று சொன்னாங்க, தமிழ் டீச்சர். லைஃப்பில் சின்ன ரிஸ்க் எடுத்த அப்படின்னா நீ உன்னோட லைஃப்பில் வின் பண்ணலாம். லைஃப்பில் பெரிய ரிஸ்க் எடுத்த அப்படின்னா லைஃபையே வின் பண்ணலாம். எனக்கு இப்போ வரைக்குமே இந்த ஒரு கோட் வந்து எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இது எதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வின் பண்ணலாம். நீங்கள் பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃபே வின் பண்ணலாம். இது வந்து வெறும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா நம்ம லைஃபே நம்மளால வின் பண்ண முடியும். லைஃபையே நம்ம இப்போ இருக்கிறத விட நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக புரட்டி போட முடியும். ஓகே, ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஃப்ளூவன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளூவன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் பிகினர்ஸுக்கு. ஸோ அதையும் போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். இன்னும் நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கால்சினிக்ஸ் ஒர்க் அவுட் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கால்சினிக்ஸ் ஒர்க் அவுட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ் பற்றி தான் நம்ம அதில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். வித்தவுட் எனி டிலே, ஐ am leaving now. Be strong and stay positive. This is KJ. I will see you in this video. Thank you.